சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இந்த பதிவும் காசியோட பதிவு தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 3வது நாள் கங்கையில் குளிச்சுட்டு கங்கைக்கு மேலே சிவன் டெம்பிள் அருமையாக இருக்குங்க. இதை நான் 2 பதிவிலும் போட்டிருக்கேன். இது 3வது வந்து லாஸ்ட் டேங்க. எல்லாருமே வில்வையில் பால் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இது வந்து நம்ம லாஸ்ட்டு தினம் நம்ம நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பால் அபிஷேகம் வில்வையில் போட்டு பண்ணிவிட்டு புறப்பட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து எங்கள் அண்ணாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்படுற நாள் தாங்க இது. ஏன்னா காசியை விட்டு நாங்கள் வந்து வாரணாசி போய் ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்கு வந்து விடை பெற்று கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த யாத்திரை நல்லபடியாக முடித்து கொடுத்ததுக்கு எங்கள் அண்ணனுக்கு கொடான கொடி நன்றி. அந்த 2வது வந்து சிவபெருமான் வந்து அவர் என்றும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு அவர் நீடூழி வாழ ஆசீர்வாதம் செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அவரால் நிறைய பேர் வந்து சிவ தரிசனம் பார்த்துட்டு வர்றாங்க. காசி யாத்திரையிலேருந்து அவர் கைலாய வரைக்கும் போயிருக்கிறாரு. 2வது என்னன்னா, நான் 266 நால்வரால் திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர் இவங்களால் பாடி பிரசித்த பல தலங்கள் போனால் பார்த்து முடிச்சுட்டேன். அவரால் தான் இது முடிஞ்சது. பாருங்கள், எங்கள் அம்மா வந்து உளுந்து கும்பிட்றாங்க, எங்கள் சித்தி உளுந்து கும்பிட்றாங்க. இது வந்து தவறு தான். ஏன்னா அம்மா வந்து மகன் காலில் அம்மா விழக்கூடாது. இது 2வது வந்து அவர் குருஜியாக வேறு ஒருத்தராக இருந்து குருஜியாக இருந்தால் உளுந்து கும்பிட்றதுல தவறு இல்லை. அவங்க வந்து இது தெரியல, அதை நான் சொல்லவும் விரும்பலை. ஒரு குருஜி கணக்கில் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமேலுக்கு இவரால் தான் இத்தனை கோயிலும் நான் பார்த்ததுக்கு எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். நான் வந்து 100 முறை உளுந்து கூட உங்கள் காலில் ஆசீர்வாதம் வாங்கலாம். நான் தான் உளுந்துட்டுருக்கிறேன் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி காலில். ஏன்னா அவரால் தான் நான் இந்த மாதிரி இத்தனை கோயிலும் பார்த்த பாக்கியம் கிடச்சது. என் சிவபெருமானை வந்து முழுமையாக நான் வந்து ஏற்றுக்கினது, முழுமையாக அவரை வந்து என்னுடைய அவருக்கு நான் பக்தி ஆனதே எங்கள் அண்ணனால் தான். ஏன்னா நான் வந்து சிவனடியார் ஆனதும் எங்கள் அண்ணனால் தான். அவர் தான் திருவதிகளே இந்த ருத்ராட்சி எனக்கு போட்டு விட்டாருங்க. திருவதியில் பெண்ணிடத்தில் முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பெண்ணிடத்தில் சிவபெருமான் வந்துங்க பெண்ணிடத்தில் குறவர் வேஷம் போட்டு அந்த 4 பேருக்கு முத்திரை பதிச்ச இடம், அந்த இடத்துல நாங்கள் முத்திரை பதிச்சிக்கணும். அப்புறம் ஆட்டோவில் வந்துட்டு மக்களே நாங்கள் காரில் போயிட்டு வாரணாசியில் இறங்குவோம். ஏன்னா பிளேட்டில் போகிறதுக்கு இறங்குற வரைக்கும் காட்டியிருக்கேன். அப்புறம் பிளேட் போகிறது அவங்க தனியாக சென்னைக்கு போயிட்டாங்க. அண்ணா அண்ணி எல்லாம், அக்கா இன்னொரு அண்ணி, நானும் என் சித்தி அம்மா நாங்கள் தனியாக வந்து புறப்பட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் பெங்களூர் தேவநிலை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் ஏறி எங்களது கொஞ்சம் முன்னாடி எங்களது கொஞ்சம் பின்னாடி மக்களே. ஆனால் முழுமையாக சந்தோஷம் திருப்தி அடைஞ்ச மக்களே. நீங்களும் போயிட்டு வாங்க, இந்த அருள் உங்களுக்கும் கிடைக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.